ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலே பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சீஸ்லாம் தேவையில்லை. வித்தவுட் சீஸ், அதுக்கப்புறம் வித்தவுட் பீஸா பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைங் பேனில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து மில்க்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது அந்த க்ளம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைனா வந்து திட்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். திட்டாக இருக்கக்கூடாது, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். மைதா மாவு ஆட் பண்ணக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில், எந்த ஆயில் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அதை வச்சிடலாம் செப்ரேட்டாக. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து இப்போ வந்து பீஸா பேஸ்க்காக நான் வந்து இப்போ உருட்டுறேன். இதை வந்து நல்லா பவுட்ரு போட்டுக்கோங்க. அதான் மைதா மாவு இல்லைனா வந்து கோதுமை மாவு போட்டு நம்ம வந்து தண்ணியாக இருக்கும் லைட்டாக, அதை வந்து இல்லாமல் வந்து பவுட்ரு போட்டால் கொஞ்சம் நம்ம ஈஸியாக பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றி வந்து கொஞ்சம் பவுட்ரு போட்டு நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம ரவுண்டான ஷேப்புக்கு வந்து நம்ம உருட்டிக்கணும். இதை வந்து நம்ம பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பேப்பர் போட்டு லைட்டாக வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரிங்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோ சாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோக் வச்சு லைட்டாக ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டேன். பீஸா கெச்சப் இல்லை பீஸா பேஸ்க்காக பீஸாக்கான வந்து சாஸ்லாம் விற்கும், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கெச்சப் இருக்கனால நான் கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணி இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் தான். நம்மளுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு மட்டும் நான் வந்து பீஸா ஆட் பண்ணிக்கிறேன். பீஸா மேலே இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒயிட் சாஸை வந்து நம்ம இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா, லிக்விடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் செஞ்சக்கப்புறம் வந்து நம்ம ஒயிட் சாஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து ஒயிட் சாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம மேலே திருப்பி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் சாஸ் வந்து ஊற்றிக்கிறேன். இது ஊற்றினக்கப்புறம் வந்து நான் லைட்டாக பெப்பரும் சால்ட்டும் வந்து லைட்டாக மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் கிடைக்கிறதுக்காக. ஆரிகனோ இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகனோ இல்லைன்னா வந்து சில்லி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பேனில் வந்து உப்பு போட்டு நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பிளேட்டை வந்து நம்ம அது மேலே வச்சு மூடிடலாம். மூடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிக்கணும். சுற்றி ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக வந்து பீஸாவோட என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணுறது நம்ம விஷ் தான். நம்ம எந்த ஷேப் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீஸா பேஸ் வச்சு நம்ம நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கீழே வந்து அடி பிடிக்காது. இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.